மாடித் தோட்டத்தில் எளிமையாக ரோஜாக்கள் வளர்ப்பது எவ்வாறு? இடையில கொஸ்டின் இருக்குமா, டிப்ஸு நிறையா இருக்குமா, கொஞ்சம் தள்ளாத கேளுங்கம்மா. இப்போ இந்த ரோஸ் நம்ம பார்க்குறோமே, இது வந்து சேஞ்சிங் ரோசஸ்ஸு. தை மாதம் பொங்கலுக்கு அடுத்து ஆற்று திருவிழா வருங்கள, அப்போ வாங்கின சேஞ்சிங் ரோஸுமா. ஒரு செடி 200 ரூபா. தாராளமாக ஒரு செடி 200 ரூபாய்க்கு வாங்கலாம். பட்டு இது வந்து நம்ம வீட்டில் தெருவில் வாங்கின ரோஸுமா. இது எவ்வளோ இப்போ இலை முத்தலாக இருக்காங்க தெரியுமா? இங்கே பாருங்கள், இலை ஸ்டெடியாக இல்லாத சாயிறாங்கல்ல, அப்போ இலையை நம்ம இதெல்லாம் முத்தின இலைம்மா. இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். முத்தின இலை தான் லைட்டாக அப்படியே சாஞ்ச மாதிரி வதங்கின மாதிரி இருப்பாங்க. முத்தாத இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்கம்மா. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் கிள்ளி விட்டோம்னா சத்து வேறு செடிக்கு போகும், வேறு இலைங்களுக்கு. இந்த முத்தின இலைகளை இன்னும் முத்தி என்ன பண்ணுறது? சரிங்களா? இதை நம்ம மெயினாக பாதுகாக்கணும். வளர்ந்த செடிங்களுக்கு, வளர்கிற செடிங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இது ரோஜா செடி இருக்கிற மண் பாருங்கள். உங்கள் இதில் தான் அள்ளி காட்டுறேன், எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த தொட்டியில் பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் ரோஜா செடி வளர்ப்புக்கு மண். நேற்று மார்னிங் தண்ணி ஊற்றுனது தான், இன்னும் நான் ஊற்றலை. அப்புறம் இந்த ஒரு தண்டு இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இதே பாருங்கள், எவ்வளோ அகலமாக எவ்வளோ பெருசாக போகுது பாருங்கள். இதை அப்படியே சமமாக வெட்டிட்டேம்மா நான். வெட்டினதுக்கு அப்புறம்தான் இங்கே ஒரு இலை, இங்கே துளிர், இங்கே ஒன்று துளுத்து பிரிச்சிட்டோம்மா. இந்த மாதிரி ரோஜா செடிங்களை நம்ம பராமரிக்கணும். அதை வைக்க வேண்டிய முறை, தொட்டியில் ஹோல் இருக்கிற இடம் ஓட்டாஞ்சல் வச்சுட்டு தோட்ட மண்ணை போடுங்க. முறம் கணக்கு வச்சு சொல்கிறேன். அந்த முறம் நீங்கள் தொட்டி உங்களுக்கு எந்த சைஸோ அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிங்க. 2 முறம் தோட்ட மண், கீழே செத்தை போட்டுணும் ஓட்டாஞ்சலுக்கு அடுத்து. 2 முறம் தோட்ட மண், அரை முறம் ஆற்று மண்ணோ எம்சாண்டோ, இல்லை இப்போ இந்த சிமெண்ட்டு கலவை வந்திருக்க கருங்கல் மாதிரி அதுவோ, அரை முறம் கொக்கோ ஃபிட்டு, மேலே மாட்டு சாண எருவோ ஆட்டு சாண எருவோ வச்சுட்டு நம்ம குழி பறித்து கொஞ்சம் பள்ளம் நோண்டி செடியை வச்சு அழுத்தி விடணும். மேலோட வைக்கக்கூடாது, கீழே நல்லா அழுத்தணும். மேலே ரோஜா செடி இருந்தால் நமக்கு ஒரு 4 நாள் பலன் கொடுத்துட்டு அப்புறம் நான் போயிட்டு வரேன்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தோட்ட மண்ணை போட்டு நம்ம ரெகுலராக வைக்க வேண்டியதான். இது பாயிண்ட்டு 2 சொல்லியிருக்கோம்மா, முத்தி இலைகளை கிள்றது, செடி எப்படி வைக்கிறதுன்னு. பாயிண்ட்டு 3 வாரத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு தீனி கொடுக்கணும். தீனி மீன்ஸு வாழைப்பழ அமிலம், அமினோ அமிலம், மீன் அமிலம், மல்லாட்டை புண்ணாக்கு, மல்லாட்டை தோல், வாழைப்பழம் நம்ம சாப்பிட்டது, முட்டை ஓடு, இல்லை ஒரு வாரம் நம்ம காய்கறி வேஸ்டேஜ் தண்ணியில் ஊற வச்சு அதில் தண்ணி கலந்து ஊற்றுறது, என்ன வேணாலும் கொடுக்கலாமா. வீக்லி ஒன்ஸு தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் வாரம் ஒரு நாள் தான் கொடுக்கணும். 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கக்கூடாது. 3 பாயிண்ட்டு 4 காலையில் 8 மணிக்குள்ளே தண்ணி ஊற்றணும். மாலையில் 5, 5:30க்கு மேலே தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் இந்த மண் சூடாக இல்லாத வேறு சூடாகாது. மதிய நேரத்தில் வெயில் நேரத்தில் ஊற்றுனீங்கன்னா மண்ணோட ஹீட்டில் வேறு சூடாகி போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? தண்ணி ஊற்றுறது, தீனி கொடுக்கறது. அப்புறம் 3வது, அதுங்களோட கொஞ்சம் செல்லமாக பேசணும். என்னம்மா செய்கிறீங்க, எப்படி பண்ணுறீங்க, எத்தனை மொக்கு இருக்காங்க பாருங்கள், சரிங்களா? இந்த பாருங்க, மூக்குத்தி ரோஸ் மாதிரி இருக்காங்களே, இவங்க மூக்குத்தி ரோஸ் இல்லை. இந்த மாதிரி அடுக்கு ரோஸை நான் பார்த்ததே இல்லைம்மா இது வரைக்கும். கிட்டத்தட்ட 10 அடுக்கு 11 அடுக்குன்னு இருக்குமா. அவ்வளோ அடுக்கு இருக்குது. இது ஆற்று திருவிழாவில் வாங்கினது தான், 200 ரூபா. இந்த மாதிரி அவங்க இருக்காங்கன்னா நம்மளோட கவனிப்பு தான் முக்கியம், சரிங்களா? அந்த மாதிரி அவங்கள கவனிக்கணும். காலையில் மாலையில் தான் தண்ணி ஊற்றணும். அப்புறமா ரோஜா செடியாகட்டும், வேறு எந்த செடியாகட்டும்,
நாற்று கொண்டு வந்து நடுறீங்களா? கத்திரி நாற்று, மிளகாய் நாற்றுலாம் நடுறீங்களா? அது எப்போ நடணும்னா மாலையில் தான்மா நடணும். இது ஒரு சேஞ்சிங் ரோசஸ்மா. சரியா? மாலையில் தான் செடி வைக்கணும். காலையில் வச்சிங்கன்னா அடிக்கிற வெயிலில் போயிட்டு வரன்ட்டு வாங்க. மாலையில் தான் செடி வைக்கணும். அதை பார்த்துங்க. நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அடுத்து கொஸ்டின் கேட்குறேம்மா. உங்கள்கிட்ட என்ன கலர் ரோஸ் இருக்குது சொல்லுங்கள். நான் தோட்டம் ஆரம்பித்து ஒரு 15 வருஷத்துக்கு ஆகுது. ஆனால் நான் வச்சதே ரெட் கலர் ரோஸு தான், சிகப்பு ரோஸு. அது இன்னும் என்கிட்ட இருக்குமா. இப்போ இது 3வது செடி. 15 வருஷத்துக்கு தொடர்ந்து எனக்கு சிகப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வச்சதே ரோஜா செடி தான்மா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க.